இன்னைக்கு எங்க ரொம்பவே டேஸ்டியான எறா பிரியாணி தான் பண்ணாங்க. சோ நீங்க இது வரைக்கும் எறா பிரியாணி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணதெல்லாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல்ல ஒரு ஜார்ல புதினா, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமா தயிர், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க எறால இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சோ இது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour பாத்தீங்கன்னா நல்லா ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறமா குக்கர் எடுத்து வச்சுட்டு அந்த குக்கர்ல தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அது கூடவே கறி மசாலா பட்டை, இலை, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகா கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எறாவையும் ஆட் பண்ணிடலாம். எறாவை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா லைட்டா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வந்து இப்ப ஆட் பண்ணணும். சோ தண்ணியை ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 கிலோ அரிசி வந்து இதில் ஆட் பண்ண போறோம். சோ அரிசியை ஆட் பண்ணிட்டு லைட்டா பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு 2 விசில் விட்டுட்டு எடுத்தா போதும் டேஸ்டியான எறால் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மாம்ஸ் கிச்சன் ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.